நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கிக்கோங்க. நீங்க கேட்டுட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு இல்லன்னா நீங்க பண்ணுங்க சார். நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்காம எப்படி சார் கூட்டிட்டு போக முடியும்? Are you ready to face the consequences, sir? Yeah, I'm ready to face You think it is political vendetta against you and your I don't think they have so much brain. These people have just so I will face the consequences. Okay. வணக்கம். உதயநிதி ஸ்டாலின் மீது ஒரு வழக்கு பாய்ந்திருக்கிறது. அவரை கைதும் செய்து விட்டார்கள். நீலாங்கரை அவருடைய வீட்டிலிருந்து கைது செய்து அவரை தஞ்சாவூருக்கு அழைத்து சென்றிருக்கிறது தமிழ்நாட்டு போலீஸ். அவர் மீது போடப்பட்ட வழக்கு என்ன? தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் ஆக்ட் மற்றும் ஐடி ஆக்ட். நடந்தது என்ன? நேற்று உதயநிதி ஸ்டாலின் ஒரு சபையை சந்திக்கும் போது காவேரி பிரச்சனை அந்த விவகாரத்தை பற்றி பேசிய போது டிவிக்கே முக்கியமாக சீஃப் மினிஸ்டர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டை பற்றியோ தமிழ்நாட்டு மக்களை பற்றியோ சீரியஸாகவே கிடையாது. அவர் சீஃப் மினிஸ்டர் தானா என்ற அந்த விஷயமே அவருக்கு புரியவில்லை என்கிற விஷயத்தை எடுத்து வைக்கிறார். அவர் பேசிக்கொண்டிருக்கும் போது பின்னாடி மக்கள் த்ரிஷா 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 என்று கோஷம் போடுகிறார்கள். அதற்கு இவர் ஒரு சர்க்காசமாக பதிலும் கொடுக்கிறார். எங்க தண்ணீர் வரலையோ பரவாயில்லை, அந்த இடத்தில் தண்ணீர் வரணும். நான் காவேரியை பற்றி சொன்னேன். ஸோ ஹீ கைண்ட் ஆஃப் கிளாரிஃபைட் வாட் ஹீஸ் மென்ட். இப்போ இன்னைக்கு காலையில் தமிழ்நாட்டு போலீஸ் உதயநிதி ஸ்டாலின் வீட்டுக்கு போகிறார்கள். நிச்சயமாக உதயநிதி ஸ்டாலினுடைய அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீர்கள்னா அவர் த்ரிஷாவுடைய பேரும் எடுக்கவில்லை, அல்ல வேறு எந்த விதமான இழிவான வார்த்தையும் பயன்படுத்தவில்லை. மக்கள் அங்கே உற்சாகத்தில் ஏதோ பேசியிருக்கிறார்கள். அவர்கள் மீது தவறா? நிச்சயமாக ஒரு நடிகை, ஒரு பெண்மணி அவரை இந்த மாதிரி கொச்சையாக இழிவுபடுத்தும் விதமாக பேசுவது தவறு. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அதற்கு உதயநிதி ஸ்டாலின் மீது ஒரு வழக்கை போட்டு அவரை கைது செய்து அவரை விசாரணை என்கிற பெயரில் தஞ்சாவூர் வரை கூட்டிச் செல்வது இது சட்டத்திற்கு எதிராக இருக்கிறது. எப்படி இந்த சட்டம், ஏன்னா இது கோர்ட்டுக்கு போனாலே அது 2 நிமிஷத்தில் உடைஞ்சிடும், அது வேறு விஷயம். பிகாஸ் கோர்ட் நீட்ஸ் எவிடன்ஸ். வீடியோவை போட்டு காட்ட சொல்லுவாங்க. அண்ட் தட் இஸ் வாட் ரிப்பீட்டட்லி உதயநிதி இஸ் ஆல்சோ சேயிங். டிட் நான் த்ரிஷாவுடைய பேரை எடுத்தானா இல்லை வேறு யாருடைய பேரை எடுத்தானா? ஐ ஜஸ்ட் குவெஸ்டன் சீஃப் மினிஸ்டர் விஜய். இந்த விஷயத்தை இன்னொரு விதத்தில் நீங்கள் பார்க்கணும். 2-3 நாட்களாக தமிழ்நாட்டில் இவிஎம் விவகாரம் பெரிதாக பேசப்படுகிறது. முக்கியமாக கொளத்தூர் தொகுதி 14 இவிஎம்ஸ்கள் மீது ஒரு ஆய்வை நடத்தியது டிஎம்கேவுடைய ஒரு மனுவை ஏற்றுக்கொண்டு நேரடியாக தேர்தல் ஆணையம் மட்டுமல்ல, அங்கே மற்ற கட்சியை சார்ந்த நபர்கள், இதை தாண்டி இந்த இவிஎம் மிஷின்ஸ்களை தயாரிக்கக்கூடிய 2 கம்பெனிகள், பெல் மற்றும் பிஹெச்இஎல், 2 கம்பெனிகளோட இன்ஜினியர்ஸ் எல்லாருக்கும் முன்னாடி இந்த ஆய்வு நடந்தது. இந்த ஆய்வில் நீங்கள் பார்த்தீர்கள்னா 14 இவிஎம்ஸ்களில் 8 இவிஎம்ஸ்களுக்கு அந்த 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 சோதனை முடிஞ்சிருச்சு. மீதம் இருக்கக்கூடிய ஒரு 6 இவிஎம்ஸ்கள் மீது அந்த சோதனை நடைபெறுவதற்கு முன்பே தேர்தல் ஆணையத்துடைய பதில், இது ஒரு ஹியூமன் எரர். எந்த விதமான ஹியூமன் எரர்? இவிஎம் அண்ட் விவிபேட் ஆனே ஆகலை ஒரு இடத்துல. இன்னொரு இடத்துல நீங்கள் பார்த்தீர்கள்னா பேலட் அந்த போடுவீங்க இல்லையா, இவிஎம் மிஷின், அது வேலை பார்க்கலை. இன்னொரு இடத்துல நீங்கள் பார்த்தீர்கள்னா அந்த ஸ்லிப், அதில் ஒரு குளறுபடி இருந்திருக்கு. 2வது அந்த இவிஎம் மிஷின் மேலே போடக்கூடிய அந்த ஸ்லிப், அது புதிதாக ஒட்டியிருக்கிறார்கள். அதில் எந்த விதமான பேரும் கிடையாது, மிஷின் நம்பர் கிடையாது, அந்த பூத் நம்பர் கிடையாது, எதுவுமே கிடையாது. இது போன்ற விஷயங்கள். ஸோ 8 இவிஎம் மிஷின்ஸ்கள் மீது ஒரு சோதனை இட்டு பார்க்கும்போது அதில் 3 இவிஎம் மிஷின்ஸ்கள் அதில் பிரச்சனை இருந்திருக்கிறது. 14 இவிஎம் மிஷின் மட்டுமல்ல, ஆஸ் பர் சுப்ரீம் கோர்ட்டுடைய வேர்டிக்ட் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா
இவிஎம் அதோடு சேர்த்து ஒரு 5% விவிபேட்டை நீங்கள் சோதனை இடலாம். அதனால தான் இந்த 14 நம்பர்ஸ் இங்கே வந்திருக்கு. ஸோ 14 இவிஎம் மிஷினில் வெறும் 8 தான் சோதனைக்கு எடுத்து செல்லப்பட்டது. அந்த 8ல் 3 பிரச்சனையாக இருந்திருக்கிறது, கோளாறாக இருந்திருக்கிறது. அப்போ டிஎம்கேவுடைய வாதம் என்ன? 30% இவிஎம் மிஷின்களில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, நாங்கள் இதற்கு மேல் நாங்கள் சோதனைக்கு வரவே இல்லை, நீங்களே பார்த்துக்கோங்க. இந்த புறம் தேர்தல் ஆணையத்தின் ஆஃபீஸர் அவர் கொடுத்த பதில், அவர்கள் வரலைன்னா எங்களுக்கு என்ன, நாங்கள் 14 இவிஎம் மிஷின்ஸ்களை நாங்களே தேர்வு செஞ்சு நாங்களே அதற்கான முடிவை சொல்லிடுறோம். ஸோ தே brought in some EVMs and that case is closed. இப்போது 2 விதத்தில் இந்த விஷயத்தை பார்க்குறோம். ஒன்று, உதயநிதி ஸ்டாலினுடைய இந்த அரெஸ்ட் டிஎம்கே மீது ஒரு அழுத்தத்தை கொடுப்பதற்காக இந்த விஷயத்தை பார்க்கிறார்களா, இல்லை இந்த 2 ஆங்கிளையுமே வெவ்வேறாக எடுத்துக்காட்டி, அதாவது ஒரு பக்கம் உதயநிதி ஸ்டாலினுடைய கைதாக இருக்கட்டும், இன்னொரு பக்கம் தேர்தல் ஆணையத்தின் மீது டிஎம்கே எடுத்து வைக்கக்கூடிய அலிகேஷன்ஸ்களாக இருக்கட்டும், இந்த 2ஐயுமே டேக்கிள் செய்வதற்காக தமிழ்நாடு போலீஸ் இந்த ஹை ப்ரொஃபைல் ட்ராமாவை கட்டமைத்தனர். கோர்ட்டில், நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நிலைக்குமா? கிடையாது. தென் why this drama? நீங்கள் வழக்கை நீங்கள் பாருங்கள், எந்தெந்த செக்ஷனில் அவர் மீது வழக்கு போடப்பட்டிருக்கிறது. பாரதிய நியாய சம்ஹிதாக்கு கீழே 61, 79, BNS 192, BNS 196, 296B, 351/2, 352, Section 4 of Tamil Nadu Prohibition of Harassment of Women Act, Section 67 of IT Act. Do you think இத்தனை வழக்குகளுக்கான இவ்வளோ பெரிய கேஸ் ரெஜிஸ்டர் செய்வதற்கான அவ்வளோ பெரிய கிரைம் செய்து விட்டாரா உதயநிதி ஸ்டாலின்? த்ரிஷா ஒரு நடிகை, அவருடைய பெயரை அங்கே இருக்கக்கூடிய கூட்டம், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கிளப்பியிருக்கிறார்கள். உதயநிதி ஸ்டாலின் எதுவுமே செய்யவில்லை, அவர் எந்த வார்த்தையுமே பேசவில்லை. அவர் கூறியது என்ன? எங்க தண்ணீர் வருதோ இல்லையோ அங்க தண்ணீர் வரணும். நான் காவேரியை சொன்னேன். Yes, of course, it was a sarcastic reply. But is this a crime? அப்போ பேச்சு சுதந்திரம் எங்க? ஆர்டிகிள் 19 இந்த நாட்டு கான்ஸ்டியூஷன் உங்களுக்கு கொடுத்த அந்த அதிகாரம் எங்க? நீங்கள் பேசவே கூடாது, நீங்கள் சர்காஸ்டிக் முறையில் கூட நீங்கள் எதுவும் பேசக்கூடாதுன்னா அதற்கு இத்தனை வழக்குகளா? Where is sexual innuendo? There is nowhere. But this is what Tamil Nadu police had done. சிந்தித்து பாருங்கள். Whether it is a vendetta or it is a political stunt. உங்களுடைய கேள்விகளை, உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். இந்த வீடியோவை பகிருங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு சந்தேகங்கள் இருக்கும், அதுவும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதலாம். நன்றி, வணக்கம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க.